வணக்கம் நண்பர்களே, கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நம்ம போன வீடியோல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பத்தி ரொம்பவே டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த லெசன் 5ல ஒரு பிசினஸை சுத்தி இருக்கிற மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்க MBA டிகிரி கோர்ஸோட ஒரு முக்கியமான பகுதி. ஒரு கம்பெனியை எப்படி சுத்தி இருக்கிற காரணிகள் பாதிக்குது, அதுக்கு எப்படி ஒரு கம்பெனி தயாராகணும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க, நேரத்தை வீணாக்காம லெசன் 5க்குள்ள போலாம். 5.1 Introduction. ஒரு பிசினஸோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பல உள் மற்றும் வெளி காரணிகளால பாதிக்கப்படும். சில காரணிகள் பிசினஸ் கட்டுப்பாட்டுல இருக்கும், ஆனா நிறைய காரணிகள் நம்ம கையில இருக்காது. இந்த காரணிகள்ல வர்ற மாற்றங்களால பாதிக்கப்படாம இருக்க பிசினஸ் தன்னை மாத்தி அமைச்சிக்கணும். இந்த வெளி மற்றும் உள் காரணிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட்டை உருவாக்கும். இதுக்குள்ளதான் பிசினஸ் செயல்படும். மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்ல இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ரீட்டெய்லர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல், லீகல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், இக்கனாமிக் எல்லாம் அடங்கும். இதுங்க தான் பிசினஸை சுத்தி இருந்து அதோட மார்க்கெட்டிங் ஆபரேஷன்ஸை பாதிக்கும். மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியோட கஸ்டமர்ஸ் கூட உறவை ஏற்படுத்தி அவங்களுக்கு சேவை செய்யற திறனை பாதிக்கிற வெளி மற்றும் உள் காரணிகள் மற்றும் சக்திகளின் கலவைதான். பிலிப் காட்லர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்ங்கிறது மார்க்கெட்டிங்குக்கு வெளியே இருக்கிற ஆக்டர்ஸ் மற்றும் ஃபோர்ஸஸ் தான். இதுங்க தான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டின் டார்கெட் கஸ்டமர்ஸ் கூட வெற்றிகரமான உறவுகளை உருவாக்கவும் பராமரிக்கவும் இருக்கிற திறனை பாதிக்கும். 5.2 Types of Marketing Environment. மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்டை பொதுவா 2 வகையா பிரிக்கலாம். அதுங்க இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட். ஒன்று இன்டர்னல் மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட். இன்டர்னல் மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்னா நிறுவனத்துக்குள்ள இருக்கிற எல்லா காரணிகளும். இது ஒட்டுமொத்த பிசினஸ் ஆபரேஷன்ஸையும் பாதிக்கும். இந்த காரணிகள்ல லேபர், இன்வென்டோரி, கம்பெனி பாலிசி, லாஜிஸ்டிக்ஸ், பட்ஜெட், கேபிட்டல் அசெட்ஸ் எல்லாம் அடங்கும். இதுங்கெல்லாம் நிறுவனத்தோட ஒரு பகுதி. இதுங்க மார்க்கெட்டிங் டிசிஷன் மற்றும் கஸ்டமர்ஸ் கூட இருக்கிற உறவையும் பாதிக்கும். இந்த காரணிகளை ஃபர்ம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். 2 எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட். எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்னா நிறுவனத்துக்கு வெளியே இருக்கிற எல்லா காரணிகளும். இது ஒட்டுமொத்த பிசினஸ் ஆபரேஷன்ஸையும் பாதிக்கும். மைக்ரோ என்வாயர்மெண்ட். கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். மேக்ரோ என்வாயர்மெண்ட். அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். மைக்ரோ மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட். மைக்ரோ மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்ல பிசினஸ் செயல்பாடுகளோட நெருக்கமா தொடர்புடைய மற்றும் அதோட செயல்பாட்டை பாதிக்கிற எல்லா காரணிகளும் அடங்கும். மைக்ரோ என்வாயர்மெண்ட் காரணிகள்ல கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், ரீட்டெய்லர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், காம்படிட்டர்ஸ், கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் பப்ளிக் இருப்பாங்க. இந்த காரணிகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இந்த காரணிகளை இன்னும் விளக்கமா பார்க்கலாம். 1 கஸ்டமர்ஸ். எந்த ஒரு பிசினஸும் கஸ்டமர்களோட தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யத்தான் இயங்கும். அதனால ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கஸ்டமர்களை மையமா வச்சிருக்கும். கஸ்டமர்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சிறந்த ப்ராடக்ட்டை கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்தும். 2 எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். அவங்க தான் சக்சஸுக்கு பெரிய பங்களிப்பை கொடுப்பாங்க. எம்ப்ளாயீஸோட தரம் அவங்களுக்கு கொடுக்கிற ட்ரெய்னிங் மற்றும் மோட்டிவேஷன் செஷன்ஸ்ல தான் இருக்கு. அதனால ஒருத்தருக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை கொடுக்க ட்ரெய்னிங் மற்றும் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். 3 சப்ளையர். சப்ளையர்ஸ்னா ஒரு ஃபினிஷ்ட் குட்டை தயாரிக்க தேவையான பொருட்களை எங்கிருந்து வாங்குறோமோ அவங்க தான். அதனால அவங்க ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல இருக்கிற சப்ளையர்ஸை அடையாளம் கண்டு ஃபர்மோட தேவைகளை பூர்த்தி செய்யற சிறந்தவங்களை தேர்வு செய்யறது முக்கியம். 4 ரீட்டெய்லர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இந்த சேனல் பார்ட்னர்ஸ் மார்க்கெட்டிங் ஆபரேஷன் சக்சஸ்ல பெரிய பங்கு வகிப்பாங்க. கஸ்டமர்ஸ் கூட நேரடி தொடர்புல இருக்கிறதால ஒரு ப்ராடக்ட் மற்றும் அதோட சர்வீசஸ் பத்தி கஸ்டமர்களோட விருப்பங்கள் குறித்து அவங்க ஆலோசனைகளை கொடுக்க முடியும். 5 கம்பெடிட்டர்ஸ். போட்டியாளர்களை நல்லா கவனிச்சிட்டு இருந்தா ஒரு கம்பெனி சந்தையில இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்க முடியும். 6 ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கம்பெனியோட உரிமையாளர்கள். ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களோட வெல்த்தை அதிகப்படுத்தணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். அதனால மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும் வருமானத்தை மனசுல வச்சுதான் செய்யணும். 7 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பல பாலிசிஸை உருவாக்கும். உதாரணமா பிரைசிங் பாலிசி, கிரெடிட் பாலிசி, எஜுகேஷன் பாலிசி, ஹவுசிங் பாலிசி எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை பாதிக்கும். ஒரு கம்பெனி இந்த பாலிசிஸை கண்காணிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸை உருவாக்கணும். 8 ஜெனரல் பப்ளிக். ஒரு பிசினஸ் தான் இயங்குற சமூகத்துக்கு சில சமூக பொறுப்புகளை வச்சிருக்கு. அதனால எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் சமூகத்தோட ஒட்டுமொத்த நலனை அதிகரிக்கிற மாதிரி வடிவமைக்கப்படணும். மேக்ரோ மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட். மேக்ரோ மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட்னா நிறுவனத்துக்கு வெளியே இருக்கிற மற்றும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத எல்லா காரணிகளும். இந்த காரணிகள்ல முக்கியமா சோஷியல், இக்கனாமிக், டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸஸ், பொலிட்டிக்கல் மற்றும் லீகல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அடங்கும். இதையெல்லாம் பெஸ்டல் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பத்தி இன்னும் விளக்கமா பார்க்கலாம். 1 பொலிட்டிக்கல் மற்றும் லீகல் ஃபேக்டர்ஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாறும்போது ட்ரேட், டாக்ஸஸ், டியூட்டிஸ், கோட்ஸ் அண்ட் பிராக்டிசஸ், மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல சந்தையில நிறைய மாற்றங்கள் வரும்.
அதனால ஃபர்ம் இந்த எல்லா மாற்றங்களுக்கும் கட்டுப்படணும். மீறினா பிசினஸ் ஆபரேஷன்ஸுக்கு அபராதம் வரும். 2. இக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஒவ்வொரு பிசினஸும் ஒரு இக்கானமியில தான் இயங்கும். அது கடந்து போற வெவ்வேறு கட்டங்களால பாதிக்கப்படும். ரிசெஷன், பொருளாதார மந்த நிலை இருக்கும்போது மார்க்கெட்டிங் பிராக்டிசஸ் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் காலங்கள்ல பின்பற்றப்படுவதை விட வேற மாதிரி இருக்கணும். 3. சோஷியல் ஃபேக்டர்ஸ். பிசினஸும் சமூகத்துல தான் இயங்குது. அதுக்கு சமூகத்துக்கு சில பொறுப்புகளும் இருக்கு. அதனால மக்கள் மனதை புண்படுத்தாத மார்க்கெட்டிங் பிராக்டிசஸை இது பின்பற்றணும். மேலும் கம்பெனிஸ் பொது கழிப்பறைகள், பூங்காக்கள் கட்டுறது, கல்விக்கு நிதியுதவி செய்யறது மாதிரி பொதுமக்களோட நலனுக்காக முதலீடு செய்யணும். 4. டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். டெக்னாலஜி நாளுக்கு நாள் முன்னேறிட்டு இருக்கு. அதனால ஃபர்ம்ஸ் தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கஸ்டமர்ஸோட தேவைகளை இன்னும் துல்லியமா பூர்த்தி செய்ய முடியும். அதனால மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் ஒரு பிசினஸோட செயல்பாடுகள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். எந்த பிரச்சனையும் வராம இருக்க அதை தவறாம சரிபார்த்துக்கிட்டே இருக்கணும். 5.3 Importance of marketing environment. எந்த ஒரு பிசினஸும் அது பெரியதா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இயங்கும். அதோட இப்போதைய மற்றும் எதிர்கால இருப்பு, லாபம், இமேஜ் மற்றும் பொசிஷனிங் எல்லாமே அதோட உள் மற்றும் வெளி சூழலை பொறுத்து தான் இருக்கும். பிசினஸ் என்வாயரன்மெண்ட்ங்கிறது பிசினஸோட ரொம்ப டைனமிக்கான அம்சங்கள்ல ஒன்னு. மார்க்கெட்ல செயல்படவும் நீண்ட காலம் நிலைச்சி இருக்கவும் ஒருத்தர் மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் மற்றும் அதோட பகுதிகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு பகுப்பாய்வு செய்யணும். 1. எசென்ஷியல் ஃபார் பிளானிங். எதிர்கால திட்டமிடலுக்கு உள் மற்றும் வெளி சூழலை புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மார்க்கெட்டர் அவரோட பிளான்ஸ் வெற்றிகரமா இருக்கணும்னா மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்டோட இப்போதைய நிலை, டைனமிசம் மற்றும் எதிர்கால கணிப்புகள் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2. அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர்ஸ். மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் பத்தின முழுமையான அறிவு மார்க்கெட்டர்ஸ் கஸ்டமர் உண்மையில என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிக்கவும் கணிக்கவும் உதவும். மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்டோட ஆழமான பகுப்பாய்வு மார்க்கெட்டருக்கும் கஸ்டமர்களுக்கும் இடையில இருக்கிற நாய்ஸை குறைக்கும். மேலும் மார்க்கெட்டருக்கு கன்சியூமர் பிஹேவியரை நல்லா புரிஞ்சிக்க உதவும். 3. டேப்பிங் ட்ரெண்ட்ஸ். புதுசா மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கும் புதுசா வர்ற ட்ரெண்ட்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கும் மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் பத்தி நிறைய இன்சைட் தேவை. ஒரு மார்க்கெட்டர் ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளானை உருவாக்க என்வாயரன்மெண்டோட ஒவ்வொரு அம்சத்தையும் ஆராயணும். 4. த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்க்கெட் என்வாயரன்மெண்ட் பத்தின நல்ல அறிவு மார்க்கெட்டருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜை கொடுக்கும். ஏன்னா அவர் தன்னோட பிசினஸ் எதிர்கால அச்சுறுத்தல்கள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கிறதையும் எதிர்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதையும் உறுதிப்படுத்துவார். 5. அண்டர்ஸ்டாண்டிங் த கம்பெடிட்டர்ஸ். ஒவ்வொரு நீச்சலையும் ஒரே இடத்துக்காக வெவ்வேறு வீரர்கள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட்டை நல்லா புரிஞ்சிக்கிறது மார்க்கெட்டருக்கு போட்டிகளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கவும், போட்டியாளர்களுக்கு தன்னோட பிசினஸை விட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அதுக்கு நேர்மாறா என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கவும் உதவும். மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் என்பது பிசினஸ் இயங்கும் சூழல்தான். மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட்ல 2 வகைகள் இருக்கு. அதுங்க எக்ஸ்டர்னல் என்வாயரன்மெண்ட் மற்றும் இன்டர்னல் என்வாயரன்மெண்ட். இன்டர்னல் என்வாயரன்மெண்ட்ல எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ரீட்டைலர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல பொலிட்டிக்கல், லீகல், சோஷியல், எக்கனாமிக் மற்றும் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அடங்கும். அவ்வளவுதான் நண்பர்களே. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டோட லெசன் 5 மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்ட் இங்க நிறைவுக்கு வருது. இந்த பாடம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் என்வாயரன்மெண்டோட வகைகள், அதோட கூறுகள் மற்றும் அதோட முக்கியத்துவம் பத்தி தெளிவான ஒரு புரிதலை கொடுத்திருக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே பண்ணிடுங்க. அடுத்ததா லெசன் 6ல மார்க்கெட்டிங் ரிசர்ச் ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.